வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து பிலாவ் கொட்டையில் வந்து துவையல் செய்ய போகிறேன். ஆக்சுவலி இது வந்து சாண்ட் ஃப்ரம் நார்வே உங்களுக்கான இந்த ரெசிபி. ஸோ இந்த பிலாவ் கொட்டை துவையல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுத்தாரேன். ஸோ இதில் வந்து நான் சுடுதண்ணி வச்சிருக்கிறேன், நல்லா கொதிச்சிருக்கு. இது நல்லா கொதிச்சா பிறகு இதில் வந்து பிலாவ் கொட்டை இருக்குது, பிலாவ் விதை 280 கிராம் பிலாவ் விதை இருக்குது. இதை போட்டு தோலோடையே விட்டுருக்கிறேன். இதை போட்டு நல்லா இதை அவிச்செடுப்போம். இந்த பிலாவ் கொட்டை வந்து சரியா வந்து 45 நிமிஷமா அவிஞ்சோன்னு இருக்குது. ஸோ இப்படி ஒன்று எடுத்துட்டு கரண்டியில இப்படி முள்ளு கரண்டியால விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்படி முள்ளு கரண்டி உள்ளு போனேன்னு சொன்னா இது வந்து அவிஞ்சிட்டுது. ஸோ இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டி போட்டு திறக்க போறேன். பிலாவ் விதையை வந்து நான் வடிச்சு எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து இந்த தோலை வந்து உரிச்சு எடுக்கணும். நல்லா அவிஞ்சிட்டுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி விடுங்க. நல்லா அவிஞ்சு வரைக்கும் இது வந்து கொஞ்சம் வடிச்சு வரும் இருக்கு. எல்லா தோலையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுப்பேன். நான் இதெல்லாம் வந்து கோதெல்லாம் கலடி இந்த தோல் எல்லாம் வந்து சுரண்டி வச்சிருக்கேன். பட் இது வந்து நீங்கள் தோலோடையே போட்டு இடிச்செடுக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த உரலுக்கு தான் நான் இதை வந்து செய்ய போகிறேன். இதில் வந்து கித்தூள் பனங்கட்டி வந்து 50 கிராம் இருக்குது. ஆனால் இதுக்கு நீங்கள் சர்க்கரை பாய்க்கலாம். பட் நார்மலி எனக்கு விருப்பம் இல்லை சர்க்கரை பாய்க்கிறதுக்கு. என்ன ஒன்லி கரைச்சிட்டு பாய்க்கிறேன்னு சொன்னால் அந்த தூசெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் பாய்க்கிறேன் நான். பட் மோஸ்ட் லைக்லி வந்து நான் பாய்க்கிற குறைவு. ஸோ அதால் வந்து நான் கித்தூள் பனங்கட்டி வந்து இதில் பாய்க்கிறேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் சீனி போடலாம். இப்போ இந்த 50 கிராமையும் இந்த உரல்ல போட்டு இடிப்பேன். நான் இப்படி வந்து இடிச்சிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் இடிச்சா பிறகு இதில் வந்து இந்த பிலாவ் விதை இருக்குது, பிலாவ் கொட்டை. இப்போ இதையும் போட்டு இடிப்போம். கொஞ்சம் முதல் அரைவாசியை போட்டு இடிப்போம். மிக்ஸ் பண்ணி இடியுங்கோ. ஸோ சாண்ட் ஃப்ரம் நார்வே உங்களுக்கான இந்த ரெசிபி. ஸோ இதை கொஞ்சம் இடிச்சா பிறகு இதில் வந்து 60 கிராம் தேங்காய் பூ இருக்குது. தேங்காய் பூவையும் அரைவாசி போட்டு இடிச்செடுப்போம். இதில் வந்து 1/8 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த இனிப்பை காட்டு தான் இந்த உப்பு சேர்க்கிறது. இதை இடிச்சிடுங்க. இது ஒரு பழைய காலத்து ரெசிபி தான். உங்களுக்கு இனிப்பு கூட ஒன்றா நீங்கள் இனிப்பு போடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற இந்த பிலாவ் இதையும் போட்டு இடிச்செடுப்போம். இதை மிக்ஸ் பண்ணி இடிச்சிடுங்க. இந்த இதில் இருக்க மிச்ச தேங்காய் பூவையும் இதில் போடுங்க. இப்போ இதையும் இடிச்செடுப்போம். இதை நான் நல்லா இடிச்சு எடுத்துட்டேன். பிரம்பா வந்து இதை ரக்கி எடுப்போம். இப்போ இதை பிரம்பா வந்து ரக்கி எடுப்போம். பிரம்பா இறக்கி வச்சிருக்கேன். இப்போ கையால் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு சின்ன சின்ன போலியா வந்து இதை உருண்டை பிடிச்சி எடுப்போம். இந்தா இப்படி போலியா பிடிச்சிடுங்க. ஸோ இதை செய்து போட்டு ஈவினிங்க்கு வந்து ஒரு டீயோட வந்து இதை வந்து சாப்பிடலாம். பிளெயின் டீயோட நல்ல டேஸ்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த பிலாவ் விதையில் செய்கிற துவையல், பிலாவ் கொட்டை துவையல். இது செய்து முடிஞ்சது. ஒன்ஸ் அகேன் சாண்ட் ஃப்ரம் நார்வே உங்களுக்கு இந்த ரெசிபி.